ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வழக்கம்போல் சில மாதங்களாக சொல்லவில்லை. வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும், உங்களுடைய லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற இந்த பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தொடர்பு இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். உதாரணத்துக்கு நீங்கள் மீன ராசியாக இருக்கலாம், கன்னிகா லக்னமாக இருக்கலாம். கன்னி ராசிக்கும் பார்க்க வேண்டும், மீன ராசிக்கும் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சொல்கின்ற பலன் ஏதோ ஒரு வகையில் அவரவர் வயதிற்கேற்றார்கள் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் பலத்தின் ஏற்றார்கள் தசாபுத்திகள் எப்படி இருந்தாலும் நாங்கள் சொல்கின்ற பலனும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கட்டாயம் படுத்தும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கு உண்டான பலன்கள் மிக தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். துலாம் ராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசியை 9 இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கின்றார். உங்கள் ராசிநாதன் ஒரு நாள் மட்டும் 5 இருந்து மறுநாள் 6 உச்சமடைகின்றார். 6 அவர் மறைந்து விட்டாரே என்ற கவலை தேவையில்லை. அவர் உச்சமடைகின்றார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பதினால் மறைவு தோஷம் நிச்சயமாக இல்லை. அதனால் இந்த மாதம் முழுக்க துலாம் ராசிக்காரர்களும் துலாம் லக்னக்காரர்களுக்கும் 1ஆம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே அதிர்ஷ்டத்தையும் வெற்றி வாய்ப்பையும் கட்டாயம் கொடுக்கும். அதன் மூலமாக 1ஆம் வீட்டு பலன்கள் பூரணமான லட்சுமி கடாட்சத்தோடு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் என்று ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக நீங்கள் சாதனை படைக்கலாம். தங்கு தடைகள் வரும். 6 இருப்பதினால் அதையும் தாண்டி நீங்கள் சாதனை படைக்கலாம். 1ஆம் வீட்டு பலன் பெரிய அளவில் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் செவ்வாய். அவர் 5 இருக்கின்றார். குரு பகவானுடைய பார்வையை முழுமையாக வாங்குவதனால் உடன் ராகுகேது சம்பந்தங்கள் இருந்தாலும் 2 கூடியவருக்கு செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதினால் குடும்பத்தில் சந்தோஷம், தனவரவு, எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது, சிந்தனையாலும் செயலாலும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவது, சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும் வல்லமையும் சக்தியும் கட்டாயம் பெருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். வீட்டிற்கு தேவையான பொன் பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், பிள்ளைகளுடைய வாழ்வில் நலங்களும் வசந்தங்களும் கட்டாயம் பெருகும். 5 இருக்கக்கூடிய காரணத்தினால் குரு பார்வை கிடைப்பதினால் நிச்சயமாக கூடுதல் நன்மை 2ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகள் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உங்களை அரவணைத்து கொள்ளும் என்பதே உண்மை. குறிப்பாக பொருளாதார மேம்பாடு பெரிய அளவில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் குரு பகவான். அவர் நேரடியாக 3ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் சகோதரக்காரன் செவ்வாய்க்கும் குரு பார்வை இருப்பதினால் உங்கள் தைரியமே உங்களுக்கு துணை. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பயணங்கள் வெற்றி அடையும். இளைய சகோதரர் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். நண்பர்களுடைய வருகை, விஐபிகளுடைய தொடர்பு என்று 3ஆம் வீட்டின் மூலமாக எண்ணற்ற முத்தான பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்பது உண்மை. 3ஆம் வீட்டிற்கு நாளிலே சுக்கிரன் உச்சமடைந்து இருப்பதினாலும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய அளவிலே வெற்றி அடையும் என்பதும் கட்டாயம் பூரணமான உண்மையாகும். ராசிக்கு 4 கூடியவர் சனி கிரகம். அவர் 6 இருக்கின்றார். ராசிநாதன் சேர்ந்த பிறகு 4ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும். பொதுவாக 4 கூடியவர் 6 இருக்கக்கூடாது. ஆனால் சனி பகவான் விதிவிலக்காக இருக்கலாம் 6 உடன் ராசிநாதன் சேர்க்கையாலும் 4ஆம் வீடு வலிமை அடைகிறது. அதனால் குடியிருப்பு மாற்றங்கள், அலுவலக மாற்றங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் வீடு, வண்டி, வாசல், நிலங்கள், வாகனங்கள், குறிப்பாக வாகனங்கள் வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நடக்கும். ஆனால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். வயதானவர்கள் தான் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறையும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் தாய்மாருடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறையும் தேவை. ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உடல் நலத்தில் மட்டும் அக்கறை கொண்டால் மற்ற 4ஆம் வீட்டு அதிர்ஷ்டங்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு சங்கடங்கள் வராது. காரணம் 4ஆம் வீட்டு அதிபதியுடன் உச்ச சுக்கிரன் இருப்பதே அதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. ராசிக்கு 5 கூடிய சனி பகவான். அவர் 6 குருவினுடைய வீட்டிலும் 5ஆம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை பூரணமாக கிடைப்பதினால் 5 இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் கிடைப்பதினால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பிள்ளைகள் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும். அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் கட்டாயம் அமையும். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய 5ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உங்களை தழுவி கொள்ளும். அதற்கு குரு பார்வையும் 5 இருக்கக்கூடிய கிரகங்களும் முக்கிய காரணமாக அமையும் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் குரு பகவான். 9 இருக்கக்கூடிய அவருடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது. 6 ஏற்கனவே சனியும் இருக்கின்றார். உங்கள் ராசிநாதனும் அங்கே உச்சமடைய இருக்கின்றார். 6 இருக்கக்கூடிய சனி பகவான் போட்டி, பொறாமை, வம்பு வழக்குகள், எதிரி, நோய் தொல்லை எல்லாம் உங்களை விட்டு அகல விடுவார். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நீங்கள் இருந்து வெளியே வந்து விடுவீர்கள். அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல்நலிவாக இருந்தாலும் சரி, 6 இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய வெற்றியை உங்களுக்கு கட்டாயம் தருவார். அதற்கு பக்க துணையாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் துணை புரிவார் என்பதே அடிப்படை விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் செவ்வாய். அவர் தனக்கு 11 இருக்கின்றார். குருவினுடைய பார்வையும் வாங்குகிறார்.
மாத பிற்பகுதியில் உச்சமடைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் 25ஆம் தேதிக்கு பிறகு ஏழிலே வருவார். அவர் நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பார், குருவும் சேர்ந்து பார்ப்பார். ஆக மாத பிற்பகுதியில் 7ஆம் வீட்டு பலன் பெரிய அளவிலே கை கொடுக்கும். திருமண முயற்சி வெற்றியடையும். கணவன் மனைக்குள் அன்பும் அரவணைப்பும் பெருகும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். சரியான வேலையில்லா தம்பதிகளுக்கோ சரியான முறையில் பொருளாதார உயர்வு இல்லாத தம்பதிகளுக்கோ பொருளாதார ஏற்றமும் முன்னேற்றமும் மாத பிற்பகுதியில் கட்டாயம் வரும் என்பதே அடிப்படை விஷயமாகும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 7ஆம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 8 சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் 6லே உச்சமடைந்திருப்பதினால் 8ஆம் வீட்டை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்க்கும். உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்தவும், வண்டி வாகனங்கள் செல்லும் போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்கும். 8ஆம் வீட்டை சனியும் செவ்வாய் பார்க்கக்கூடிய பலன்கள் என்பதால் மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். 9ஆம் வீட்டிற்கு 12ல் இருப்பதனால் தந்தை வகையிலும் தந்தை உறவுகள் மூலமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவரிடத்தில் விரோதமோ அல்லது பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 9 புதனாகின்றார். அவர் 5லே இருந்து 9ல் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவதனாலும் ஆரம்பத்தில் சூரியனுக்கும் கிடைப்பதினால் 9ஆம் வீடு வலிமை அடைகின்றது. அதனால் தந்தையாலும் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் ஏற்படும். பிதிர்ராஜ சொத்துக்கள் கிடைக்கும். தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. தெய்வ கடாட்சத்தின் மூலமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும், புனித யாத்திரைகளில் செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். பணமோ பட்டமோ பதவியோ ஏதோ ஒரு வகையில் 9ஆம் வீட்டின் மூலமாக வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது என்பதே உண்மையாகும். துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன். அவர் 4 கிரகம். அவர் ஆரம்பத்தில் ஆட்சியாகி இருக்கின்றார். 10ஐ வைத்து பார்க்கும்போது பலவிதமான நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக தொழிலதிபருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதனால் மிகப்பெரிய யோகங்களும் லாபங்களும் வெற்றியும் உண்டாகும். பணியில் இருப்பவர்கள் கூடுதலான கவனத்தோடு செய்ய வேண்டும். அது அரசு பணியோ தனியார் பணியோ இல்லை என்றால் ஒரு சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மிக மிக கவனமாக நீங்கள் உங்கள் பணியில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற அவப்பெயர்கள் வரலாம் என்பதை கவனத்தில் கொள்க. ஒரு சில தொழிலதிபர்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். அதனால் உங்களுடைய சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழெல்லாம் மிக பெரிய அளவில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம், 9ஆம் வீட்டுக்கு சாதகமாக கிரகங்கள் இருப்பதே முக்கிய காரணம். அதே வேளையில் தொழில் ரீதியாக இடமாற்றங்களும் சுபவேரியங்களும் ஏற்படும். அது அத்தனையும் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஏற்றமான முன்னேற்றமாக மாறும் என்பதும் அடிப்படை உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 11 சூரிய பகவான். அவர் ஆரம்பத்திலே 5லும் குரு பகவானுடைய பார்வை பெற்று தான் வீட்டை பார்க்கின்றார். 11லே கேது இருக்கின்றார். எடுத்த காரியங்கள் பெரிய அளவிலே வெற்றி தருவார். மூத்த சகோதர வகையில் சுபவேரியங்களை தருவார். எண்ணிய எண்ணங்களை உண்டாக்குவார். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம். ஒரு சிலருக்கு முதல் திருமணம் சரியாக அமையாவிட்டால் 2ஆம் திருமணம் முயற்சி செய்தால் அது வெற்றிகரமான நிரந்தர திருமணம் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அந்த முயற்சியை எடுக்கலாம். நிலுவையில் உள்ள யாருக்காவது நீதிமன்றங்களில் நிலுவையில் உங்களுடைய வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. 11ஆம் வீட்டு அதிபதிக்கு குரு பார்வை கிடைப்பதனால மாத பிற்பகுதியில் அவர் 6லே மறைந்தாலும் குருவினுடைய வீட்டிலே உச்ச சுக்கிரன் சம்பந்தத்தோடு அது உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதே அடிப்படை விஷயம். ராசிக்கு 12 புதனாகின்றார். அவர் 5லே இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறார். சுக்கிரனும் சனியும் சேர்ந்து 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் ஆகக்கூடிய செலவுகள் இந்த மாதம் அத்தனையும் சுபவெரிய செலவாக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகள் இருக்காது. பயணங்களும் ஏற்படும். அந்த பயணங்கள் புனித பயணங்களாகவும் ஆன்மீக சம்பந்தமான பயணங்களாகவும் இருக்கலாம். பலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் சுக்கிர பயிற்சிக்கு பிறகு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது படிப்போ வேலையோ தொழிலோ இருக்கலாம். அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய வலிமையை பொறுத்தது. ஆக 12ஆம் வீட்டின் மூலமாக எல்லாம் சுகமாகவும் வளமாகவும் இன்பமாகவும் அமையும் என்பதே துலாம் ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான பலன்களாக அமைவது என்பதே அடிப்படை உண்மையாகும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஆஞ்சநேயர் சுவாமியும் முருகப்பெருமானையும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று வணங்கலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அந்த வாய்ப்பில்லை என்றால் முருகப்பெருமான் திருவுருவப் படத்தையும் ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய படத்தையும் நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் அதுவே உங்களுக்கு பலவிதமான வெற்றிகளை கட்டாயம் தரும் என்பதே உண்மை. வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் பயிற்சி ஆகியது. ஆனால் வாக்கிய பிரகாரம் வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி அன்று பயிற்சி ஆகிறது. நாம் திருக்கணித்து தான் நாம் பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் திருநள்ளாறு என்கின்ற ஸ்தலத்திலும் மற்ற திருக்கோயில்களிலும் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்க இருப்பதால் இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிட்டும். பலன்கள் எதுவும் மாறாது. மிக விரிவாகவும் விளக்கமாகவும் சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லியுள்ளோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை. இது லக்னங்களுக்கும் பொருந்தும். மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, மேஷ லக்னமாக இருந்தாலும் நாம் சொல்லியிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஒன்றுதான். ஆக மீண்டும் மிக விரைவில் விட இருக்கின்றோம்.
அந்த சனிப்பெயர்ச்சியை மீண்டும் நீங்கள் பார்த்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.